ஹாய் ஆல். டுடே டே 5 ஆஃப் அவர் வெயிட் லாஸ் ஜர்னி. டுடே வெயிட்டை வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மார்னிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அப்புறம் ஈர துணியில் கட்டியிருந்தேன், அப்படி முளைச்சி வந்துச்சு. ஸோ இதை நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் 11 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து முலாம்பழம் சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நான். அடுத்தது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒரு எக்கு, வீட்டில் எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி காமனாக முருங்கக்காய் போட்டு சாம்பார் அண்ட் ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். பயங்கர தூக்கம். ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டு சுத்தமாக முடியவே இல்லை. தூக்கமாக வந்துட்டே இருந்துச்சு வெயில் அடிக்கவே. ஆனால் தூங்கக்கூடாது, ஏன்னா தூங்குனா பயங்கரமாக வெயிட் போடும். ஏன்னா சாப்பிட்டு மட்டும் தூங்கிடாதுங்க, எவ்வளோ தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. தூங்குனா டபுள் த மடங்கு வெயிட் போடும். நான் அதனால் தூங்கவே மாட்டேன். கண்ணு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் தூங்கக்கூடாது சாப்பிட்டோன்னே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்காமல் உட்காந்துட்டே இருந்தேன். அதுவும் லேப்டாப் பார்க்கவே கண்ணு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பரவாயில்லன்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் எப்பவுமே தூக்கம் வந்தால் கூட தூங்காதீங்க, ஏன்னா சாப்பிட்டோன்னே தூங்கினா வெயிட் வந்து போடும். அதனால் ஹாட் வாட்டர் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் கட் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேட் கட் ட்ரிங்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை பாயில் பண்ணி, சரி அதை குடித்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தூக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேட் கட் ட்ரிங்க்கை குடிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங்காக ஒரு 4 o'clock வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். கேஷ்யூ நட் மட்டும் கலோரி அதிகம் அப்படின்றதுனால அது மட்டும் எடுக்கிறது கிடையாது. அதனால் ஆல்மண்டும் பிளாக் கிரேப்ஸும் மட்டும் ஊற வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிருவேன். நைட்டு டின்னருக்கு வந்து 6 o'clock ஃபினிஷ் பண்ணணும். அதனால் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். வீட் ஐட்டமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நைட்டு ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால வீட் தோசை, வீட் சப்பாத்தி அது மாதிரி வீட் ஐட்டமாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வித் கிரேவி மட்டும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா, நேற்றுக்கும் இன்றைக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, சேம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. டிக்ரீஸ் ஆகலைனா கூட பரவாயில்ல, இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி பரவாயில்ல, நேற்றுக்கும் இன்றைக்கும் சேம் வெயிட்டே தான் காட்டுது, ஓகே அட்லீஸ்ட் மெயின்டெனாச்சும் ஆகுதுல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து என்னுடைய தம் ஃபிங்கர் ஆண்ட ஒரு மாதிரி பபுள்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த இடத்துல லைட்டாக இச்சிங் மாதிரி இருந்துச்சு. சரி என்னென்னு ஃபோட்டோ எடுத்து ChatGPT கேட்டேன். அது என்ன சொன்னாங்கன்னா, பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, டீஹைட்ரேட் ஆகுறதுனால இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டு இருந்துச்சு. இனிமேல் தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி ஸ்டெப்ஸ் வந்து என்னால் 5000 தான் போக முடிஞ்சிச்சு. ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வார்ம் அப் வாக்கிங் மட்டும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.